மார்க்கனிசனுடைய சிறப்பம்சம். தொடக்கத்திலேயே கடவுளின் மகனாகிய ஒண்ணுல தொடங்கினவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாவல் வந்து கடைசியில யாருப்பா அந்த 100 தலைவன் வாயிலாக உறக்க கத்தி உயிர் துறந்தார். ஒரே ஒரு வார்த்தை ஏலோய் ஏலோய் லேமா சபக்தானி. அதன் பிறகு ஆலயத்தின், ஏன்னா இது ரெண்டாத்துல அந்த 3 வசனங்களே போதும், ஆழமான இறையியல் கருத்திற்குள் கொண்டது. அந்த 37, 38, 39 வசனங்கள். நான் ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. அதனுடைய அடையாளம் என்னன்னா, இதுவரை யூதர்களுக்கு மட்டுமே உரித்தான கடவுள், மறைத்து வைத்திருந்த கடவுள் இனி எல்லா மக்களுக்கும் உரித்தவராகி விடுகிறார். அது மட்டுமல்ல, இயேசுவின் சாவு இத்தகைய ஒரு மாபெரும் விளைவை ஏற்படுத்தியது. இது முதல். இது அந்த பரிணாமத்தின் விளைவுதான் நூற்றுவர் தலைவர், அதாவது யூதர் அல்லாதவர், புற இனத்தவர் ஆண்டவரின் நம்பிக்கையை, தெய்வீகத்தை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதன் வழியாக பிற இனத்து மக்கள் இயேசுவை முழுமையாக ஏற்பார்கள். அவர்கள் வழியாகவும் திரு அவை வளர்ச்சி பெறும் என்பதை சொல்லுகின்ற விதமாக இந்த அருமையான இறையியல் கண்ணோட்டத்துடைய உண்மையிலே இறை மகன். அப்ப நம்ம இந்த பாடுகள் நேரத்துல ஒரே ஒரு ஜெபம் தான், இயேசு உண்மையிலேயே இறைமகன். நம்ம ஒரு மன வலிமை ஜெபமாகவும் நம்ம வாழ்க்கையில சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய பாடுகள் நேரத்துல அந்த சொல்லிவிட்டு ஐயோ ஆண்டவரே செத்துட்டியே அப்படின்னு இல்ல, இவர் உண்மையிலேயே இறைமகன். அந்த 100 தலைவனிடம் இருந்த நம்பிக்கை, அத்தகைய நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும் என்ற படிப்பனையாக இன்றைய பாடுகளின் நற்செய்தி அமைந்திருக்கிறது. துன்புறும் ஊழியன் என்ற திருப்பாடல் 53:7 அவர் மிக அழகாக சொல்லுவார், அவர் பேச மாட்டேன் என்று சொல்லுவார். அதை முழுமையாக இயேசு நிறைவேற்றிவிட்டு, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுகிறார் சிலுவையிலே. அது ஜெபமான வார்த்தை. அப்பாவை பார்த்து எலோயி எலோயி லெமா சபக்தானி. நம்ம படிக்கிறவங்க வழக்கமா ஏலி ஏலி என்று படிக்கிறோம். அது புரிந்து கொள்ள வேண்டும். அது மத்தேயு ஏலி ஏலி, இவர் ஏலோய் ஏலோய். ஏன்னாக்கா ஏலோய் என்பது அரமேய மொழி, இயேசு பேசிய மொழி, அவருடைய அன்றாட மொழி. அதான் முக்கியமானது. ஏலி என்பது இயற்மொழி, அதாவது எழுத்து மொழி, எபிரேய மொழி அது. ஆனால் மத்தேயு அது எழுத்து மொழியில எழுதுகிறார். ஆனா இங்க இயேசு தன்னுடைய உணர்வு எப்படி அப்பான்னு கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி எலோயி அப்படின்னு சொல்றது அவங்களுடைய வழக்காடு முறை அதுல. அப்போ இயேசு சிலுவையில கூட அவரு முழுமையாக அந்த மனிதமாக இருந்தார் என்பதை தான் அந்த வார்த்தை கூட, அந்த வித்தியாசமும் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் இந்த நற்செய்தி நன்றாக புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு 2 துணை வாசகங்கள் தரப்பட்டிருக்கின்றன. முதல் வாசகம் துன்புறும் ஊழியன் பற்றிய ஒரு கவிதை. இன்றைய 2ஆம் வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னை வெறுமையாக்கி சிலுவை சாவும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்கின்ற இந்த வாசகங்கள். அதை குறித்து நாம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். என்றாலும் இந்த வாசகத்திற்கு மிகவும் பொருத்தமாக அது அமைகிறது. இன்றைய வாசகத்திலே 2 வார்த்தைகளை நான் கோடிட்டு காட்டி நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு அவர் ஆரவாரத்தோடு கோவிலுக்குள்ளே வந்த பிறகு நடப்பது என்ன? இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அனைத்தையும் சுற்றி பார்த்து விட்டு, ஏற்கனவே மாலை வேலையாகி விட்டதால் 12 பெத்ராவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. அங்கே ஒரு மௌன புரட்சி, சுற்றி பார்க்கிறார். இன்றைக்கு நற்செய்தி முடிகிற பொழுதும் இப்படித்தான் முடிகிறது. 15ஆம் அதிகாரம் இவ்வாறு முடிகிறது. இயேசு உடலை கொண்டு போய் கல்லறையில் சுருட்டி வைத்தார்கள். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். என்னுடைய பேராசிரியர் ஜன்கார்லோ பிகுட்சி அழகாக சொல்லுவார், உற்று பார்த்தல் என்பது சீடத்துவத்தினுடைய ஒரு பண்பு. நாம் நற்செய்தியை உற்று பார்ப்போம், சிலுவையில் தொங்கும் இயேசுவை உற்று பார்ப்போம், இறை வார்த்தையை ஆழமாய் உற்று பார்ப்போம், மறைபொருளான இந்த இயேசுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை நாம் உற்று பார்ப்போம். மௌனத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு யார் என்று நாம் கண்டுகொள்வோம். அவரை இறைமகனாக இதயத்தில் ஏற்று நாம் அவருக்கு சான்று பகர்வோம். ஆமென். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.